ஹையால் கோதுமை மாவையும் சர்க்கரையும் வச்சு ஸ்வீட் பண்ண போகிறேன். நெய்யும் ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஒன்று வச்சுருக்கேன். நான் 1 டம்ளர் கோதுமை மாவு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கோசரம் வச்சுருக்கேன். நெய்யும் ஈவனாக எடுத்துக்கணும். பண்ணலாம். இப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கோதுமை மாவை நம்ம கொஞ்சம் செவக்க வறுத்து வச்சுக்கலாம். இதில் நெய் கொஞ்சம் நிறைய விட்டுட்டு இது மாதிரி நம்ம கிளறிடலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை கரையை விட்டுட்டு அப்புறம் இதில் விட்டுட்டு இது தனியாக எடுத்துட்டுடலாம். சர்க்கரையை பாகை இப்போ வச்சு நான் இப்போது 1.5 டம்ளர் மாவு எடுத்துட்டதுனால 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். சர்க்கரை 1 டம்ளர் ஈக்குவலாக எடுத்துட்டா அப்புறம் 1 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். டீஸ்பூனில் 2 ஸ்பூன் ஏலக்காவும் போட்டிருக்கேன். இது மாதிரி சர்க்கரை கரைஞ்சா போகிறோம், பாகு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம நெய்யில் கிளறின அந்த மாவை போட்டு கிளறிடலாம். நம்ம கிளறும் போது ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் சரியான பதம். இப்போ அணைச்சிடலாம். சூப்பரான கோதுமை அல்வா ரெடி எடுத்து இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சூப்பரான பட்டர் ஸ்காட்ச் வீட்டில் ரெடி எடுத்து கலர் விட்டோன்னா பாருங்கள், அந்த ஃப்ளேவர் எப்படி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.